சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு யாராவது கெஸ்ட்டா வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, "நம்ம அப்பாவையே கூட்டிட்டு போலாமே, அவரே ஒரு நல்ல மனுஷன் தான். அவர் ஆரம்பிச்சு வைக்கிறது எதுவுமே கெட்டு போகுறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அதுக்காக அண்ணாமலை சொல்றாங்க, "இல்லடா, நான் இந்த வீட்டுக்கு பெரியவனா இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நான் அத ஓப்பன் பண்றது சரியா இருக்காது. ஸ்ருதி தான் சொல்றால்ல, ஒரு செலிபிரிட்டி ஓப்பன் பண்ணா தான் அது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, "நம்ம இன்னும் சோஷியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் போட்டோம்னா, இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பிரபலம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் முத்து சொல்றாங்க, நான் பேசுறேன், நீ வீடியோ எடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி ஸ்ருதி, நீ சொல்ற மாரியே பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்ருதி சொல்றாங்க, "ஆன்ட்டிய வச்சுமே வீடியோ எடுக்கலாம். அவங்க குக் பண்ற மாரி எடுக்கலாம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் பிரபலம் ஆகும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா அதுக்கு சொல்றாங்க, "நீயும் செலிபிரிட்டிய கூப்பிட்டா அவங்க இவ்ளோ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்றல்ல, அதில எனக்கு பாதி குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா டேலண்ட் எனக்கும் அதிகமா இருக்கு. நானும் ஏன்னா செலிபிரிட்டி தான் அந்த மாரி சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "நான் உங்களுக்கு பணம் குடுத்தா உங்கள தான் அசிங்கமா பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து அண்ணாமலை சொல்றாங்க, "ஏன் விஜயா நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்பல்லாம் போய் அவங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அடுத்து மீனா போயிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க, "சீதா ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லலான்னா இப்ப வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நம்ம வீட்ல என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. பரவால்ல சொல்லு இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "கிரிஷ் வந்து மனசே ஒரு மாரி சரியில்லாம இருக்கான். அதனால டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு போணும்னு சீதா சொன்னா. அப்பதான் அவன மத்த விஷயம் உண்மையெல்லாம் நமக்கு சொல்லுவான்" அப்படின்ற மாரி சீதா சொல்றாங்க. "நம்மகிட்ட தான் உண்மைய எதுவுமே சொல்றதில்ல. டாக்டர் கிட்டயாவது சொல்லுவான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல ரோகிணி அதெல்லாம் கேட்டுர்றாங்க. அப்புறம் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு முன்னாடியே போய் அங்க நிக்கிறாங்க. காலையிலே முத்துவும், மீனாவும் கிருஷ்ஷ கூட்டிட்டு அங்க வராங்க. அப்புறம் மேல போனதுக்கப்புறம் ரோகிணியும் பின்னாடியே போறாங்க. அங்க போன அப்புறம் முத்துக்கும், மீனாக்கும் ஷாக்கு. "என்ன பார்லர் அம்மா இங்க வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. சீதா அதுக்கப்புறம் சொல்றாங்க, "இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையாம். அதனால டாக்டர பார்க்கறதுக்காக என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரோகிணி அங்க வந்ததும், "நீங்கலாம் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி தான் கிரிஷ் வந்து ரொம்ப கோவப்படுறான். அதனால டாக்டர் கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்வாங்க. "சரிங்க, நான் போய் டாக்டர பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்க டாக்டர பார்க்குறதுக்கு மீனாவும், முத்துவும் போயிருப்பாங்க. சீதாவும் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கிரிஷ்ஷ வந்து ரோகிணிய பார்க்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க கிரிஷ் கிட்ட, "கிரிஷ், நீ என்ன பத்தின உண்மை எதுவுமே சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்து கிரிஷ்ஷ வந்து டாக்டர் பார்க்குறப்போ கிரிஷ் வந்து டாக்டர்கிட்டயும் எதுவுமே சொல்றதில்ல. டாக்டர் வந்து சொன்னதுமே சொல்றாங்க, "எல்லாம் அம்மா கூட இல்லாதனால தான் இந்த பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க, நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம் அம்மாவ அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்க போர்டிங் ஸ்கூல்ல கிரிஷ்ஷ அரெஸ்ட் பண்றதுக்காக 2 போலீஸ் வராங்க. "நீங்க தான் இந்த ஸ்கூலோட மேனேஜரா? இந்த ஸ்கூல்ல கிறிஸ்டின்றது யாரு? அவன நான் பார்க்கணும். இப்ப நான் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும். அவன் வந்து ஏதோ ஒரு பையன பென்சிலால கைய குத்தி பூத்தொட்டிய எடுத்து தலைமையில போட பார்த்தானாமே, அவங்க அப்பா வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வந்து சொல்றாங்க. அந்த மேனேஜர் சொல்றாங்க, "ஏங்க, சின்ன பையன், ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ தெரியாம பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு ஏங்க போலீஸ் கேஸ் எல்லாம் பண்றீங்க? விட்டுருங்க பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளு சொசைட்டில. நீங்க அவங்கள பத்தி லேஸ்பட்டவங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்பல் பண்றாங்க. "இல்லங்க, கொஞ்சம் வர்ற நேரம் தான். சரி இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்றாங்க. அந்த மேனேஜர் கால் பண்ணி மகேஷ் கிட்ட இந்த மாரி சொல்றாங்க, "கிரிஷ்ஷ அரெஸ்ட் பண்றதுக்காக 2 போலீஸ் வந்திருக்காங்கன்னு." ரோகிணி அத கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கிரிஷ்ஷ காப்பாத்துறதுக்காக ரோகிணி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வரப்போற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.